SEO in 2025 சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AEO ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வீடியோகிராஃபர் கிட்ட போகிறீங்க, ஒரு மேரேஜுக்கு ஷூட் எடுக்கணும். என்ன கேட்பீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட? எப்போ எவ்வளோ நேரம் வந்து எடுத்து கொடுப்பீங்க? காலைல வந்தால் மதியானம் வரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு? இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சில கொஷின்ஸ் நம்மளுக்குன்னே இருக்கும். அந்த மாதிரி ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட்டில் இருக்க ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின்ஸ் எடுத்து தான் வந்து ஏஐக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளியராக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னா, என்ன டைப் ஆஃப் வெப்சைட் வேணும், என் பிஸ்னஸ்க்கு எந்த டைப் வெப்சைட் செட் ஆகும், ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், இ-காமர்ஸ் சைட் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட் என்ன, அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஏஐயில் வந்துட்டு சர்ச் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா, உங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின் வந்து உங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக லிஸ்ட் ஆகிருக்கணும். இந்த லிஸ்ட் ஆகிறதான் அங்கே சர்ச் என்ஜினுக்கு போகுது. அதனால் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது AEO தான், ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க.